உண்மையாவே நல்லா இருந்தது. லாஸ்ட் அவர் நடிச்சத விட இது உண்மையாவே சூப்பரா இருந்தது. ஒரு ஹை பட்ஜெட்ல பெரிய ஹீரோஸ்லாம் நடிப்பாங்கல்ல, அந்த அளவுக்கு ஈக்குவலா இருந்தது. ட்விஸ்ட்லாம் நெறைய இருந்தது. அந்த ட்விஸ்ட்டுக்கும் நல்ல லாஜிக்ஸ் இருந்தது. அ அன்சிங்க்கா எதுவுமே இல்ல. எல்லாமே சிங்கிங்கா இருந்தது. எல்லாமே லாஜிக்கோட நெறைய ட்விஸ்ட்டு. ஆனா உண்மையாவே நல்லா என்ஜாய் பண்ணோம். ஒருவேள இது ஒரு பெரிய பெரிய ஹீரோக்கள் நடிச்சிருந்தாங்கன்னா ரொம்ப கொண்டாடியிருப்பாங்க. இவருக்கு உண்மையாவே இது இப்போ லாஸ்ட் டைம் கம்பேரிட்டிவ்லி இல்ல ரொம்ப அதிகமா இருந்தது. பெரிய பெரிய ஹீரோக்களுக்கு ஈக்குவலா அவர் பண்ணியிருந்தார். உண்மையாவே நல்லா இருந்தது. நாங்க நல்லா என்ஜாய் பண்ணோம். இல்ல அப்படி எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இவருக்கு யூனிக்கா லாஸ்ட் டைமோட தான் கம்பேர் பண்ண முடியுது. அவருக்கு வந்து நல்ல பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா ஒரு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு அவரோட ஆக்ஷன்ஸ். இன்னும் நாங்க நிறைய எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா பார்க்கலாம். எல்லாம் ஃபேமிலியோட பார்க்கலாம், குழந்தைங்களோட பார்க்கலாம். ஆக்ஷன்ஸ் படம் தான். யூத்துக்குலாம் கூட நல்லா பிடிக்கும். நல்லா இருக்கு. ஃபேமிலியா நல்லா பார்க்கலாம். நல்லா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பசங்களோட பார்க்கலாம். நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஆமா கண்டிப்பா. சாங்ஸ் எனக்கு நோ கம்மியா இருந்த மாதிரி தான் இருந்தது. ஆனா நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஃபேமிலியா பார்க்கலாம். அப்பா பொண்ணு காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஃபைட் சீன்ஸுமே சரி, பேக்ரவுண்ட் மியூசிக்குமே சரி, அவரோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் படத்தை விட இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய வந்து ட்ரோல் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து நிறைய ட்ரோல் பண்ணாங்க. ஆனா இந்த படத்துல வந்து அதுக்கு மாறாதான் இருக்கு. எல்லாருமே வந்து பார்க்கணுன்ற மாதிரி தான் இருக்கு. அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆக்ஷன் சீன்ஸ் நிறையவே இருக்குது. அது பாக்குறதுக்கு வந்து நமக்கு போர் அடிக்கிற மாதிரிலாம் இல்ல. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. பார்க்கும்போது ஒரு சீனுமே சரி, அவர் அடுத்து என்ன ஃபைட் அந்த மாதிரி தான் வந்து இருக்கு. நல்லா இருக்கு. கண்டிப்பா அப்பா பொண்ணுங்க கண்டிப்பா பார்க்கலாங்க. ஃபேமிலியா பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலியோட பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் மூவிக்கு ட்ரோல் பண்ணாங்கல்ல, அதுக்கப்புறம் ஆப்போசிட்டா பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் மூவில செகண்ட் மூவில இவ்வளோ டிராஸ்டிக் சேஞ்சஸ் யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ரொம்ப எக்ஸலண்டா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. நல்ல டைரக்ஷன், நல்ல எமோஷன்ஸ் எல்லாமே இருந்தது இந்த படத்துல. ஃபுல் மசாலா, ஃபுல் ஆக்ஷன் பிளாக் எல்லாமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். சார் எந்த படத்துக்கு ட்ரோல் வரல? 4 பேர் நல்லா சொன்னா 4 பேர் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. நம்மளுக்கு என்ன பண்ண முடியும் பெட்டரா அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டே போகணும். பண்ணியிருக்காருல்ல, ஆன்சர் கிடைச்சிருச்சா, அவ்வளவுதான். ஆக்ஷன் சீன்லாம் எக்ஸலண்டா பண்ணியிருக்காங்க. நல்ல எக்ஸிகியூஷன், நல்ல டைரக்ஷன், சூப்பரா இருக்கு படம். ஆமா, ஒரு ரா ஏஜென்ட்டும் தாண்டி ஒரு டீம் இருக்குது அப்படின்னு ஒரு பிளான் பண்ணதே ஒரு நல்ல விஷயம். அதுக்கு இவர் தான் லீட் பண்றாரு. ஸோ ஹீஸ் அ லீடர். வில்லனோட நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல எக்ஸிகியூஷன். அவரும் வில்லன் வந்து ஆக்சுவலி நிறைய கேரக்டர் சீன்ஸ் பண்ணியிருப்பாரு, பார்த்துருக்கோம். இதுல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த பிளானிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபைனல் டச் வரைக்கும், ஃபைனல் எண்ட் கிளைமாக்ஸ் வரைக்கும் ஒரே ட்விஸ்ட் டர்ன்ஸ் நல்லா இருந்தது. யாரும் எந்திரிச்சு போவே தோணாது. எந்திரிச்சு போனா ஒரு ட்விஸ்ட்டை மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்ட்டு நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. சென்டிமெண்ட் ரொம்ப அமேசிங்கா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பிகாஸ் அந்த சென்டிமெண்ட் புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கணும். இந்த இருக்கா பாருங்க, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த சென்டிமெண்ட் புரியும். இல்லைன்னா மித்தவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு வெறும் கதை தான். கூடயே வச்சுக்கிட்டு அவர் நான் அப்பான்னு சொல்ல முடியலன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணோம். படம் நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பண்ண படத்தோட இப்போ உள்ள படம் நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன் நல்லா சூப்பரா இருந்துச்சு. நான் உண்மையா நல்லா பண்ணியிருந்தாரு. சொல்லு, நல்லா இருந்துச்சு. சொல்லு, படம் நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன் ஓகே. இதுக்கு முன்னாடி பண்ண படத்தை விட இப்போ நல்ல படம். ஆனா உண்மையில சூப்பரா இருந்துச்சு. உண்மையிலே நல்லா நிறைய வந்து பேட் கமெண்ட்ஸா இருந்துச்சு, நெகட்டிவ் கமெண்ட்ஸா இருந்துச்சு. ஆனா இப்போ சூப்பரா இருந்துச்சு படம். ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட். ஆனா ஓகே, நல்லா இருந்துச்சு படம். ஆக்ஷன் தான் முக்கியமேங்க படத்துல. ஆக்ஷன் தான் மேட்ரு. ஆனா நல்லா இருந்துச்சு. உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. போன படம் பார்த்ததுக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல இல்லைங்கிற பெஸ்ட். நல்ல படம். உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. சென்டிமெண்ட் சீன் தான். ஆனா எப்படி சொல்ல, ரோபோ மாதிரி இருந்துச்சு தான். ஆனா படம் நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் மூஞ்சில காட்டியிருக்கலாம். படம் நல்லா இருக்குண்ணா. கிளைமேக்ஸ்லாம் நல்லா இருக்கு. ட்விஸ்ட்டு, அப்புறம் பாண்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. செகண்ட் பார்ட்டு நல்லா எதிர்பார்க்குறோம்.
ஆக்ஷன் சீன் செமையாக இருக்குது படத்துக்கு. செமையாக பண்ணியிருக்காங்க ஃபைட்டிங்லாம். ஸோ இல்லை இதில் ஆக்டிங்லாம் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் கதையும் நல்லா இருக்கு, ஆக்ஷனும் நல்லா இருக்கு. ஆமாம், லுக் இது நார்மல் லுக் மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் படத்துக்கு தான் ரொம்ப இது பட் இது நார்மல் லுக் கொடுத்துருக்கு. துரை நல்லா தான் பண்ணியிருக்காரு, எப்பவுமே நல்லா தான் பண்ணுவார், தனுஷ்கா வச்சு பண்ணியிருக்காரு. ஸோ செகண்ட் பார்ட் நல்லா லீட் கொடுத்துருக்காங்க, நல்லா பண்ணா இன்னும் நல்லா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணலாம். வணக்கம் சார். படம் வந்து பிரமாதமா இருக்கு சார். ஒரு ஹாலிவுட் மூவியோட ரேஞ்சில் இருக்கு சார். அவர் சரவணன் சார் வந்து ஒரு புது ஆர்டிஸ்ட் மாதிரி இல்லை சார். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 படம் பண்ண ஒரு ஆர்டிஸ்டாக பண்ணியிருக்காரு. சாஃப்டாக பண்ணியிருக்காரு. எவ்வளோ பெரிய இது வந்தாலும் அந்த சோதனை வரும்போதெல்லாம் அவர் வந்து அப்பப்போ அந்த சாஃப்டாக பண்ணிட்டு இருக்காரு. ஒரு எந்த ஒரு பில்டப்பும் எந்த ஒரு ஓவர் ஆக்ஷனோ எதுவுமே இல்லை. ஒருத்தரை ஃபயர் பண்ணால் கூட சத்தம் போட்டு ஃபயர் பண்ணுறதில்ல, சாதாரணமாக அசால்ட்டாக பண்ணிட்டு போகிறாரு. படம் பிரமாதமாக இருக்குது சார். படத்தில் ஒரு நிமிஷம் கூட ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இல்லை, டென்ஷன் இருக்குது. சீட்டு முனையில் வந்து எல்லாம் உட்காடுறாங்க, அந்த மாதிரி இருக்குது. கிளாப்ஸ் பயங்கரமாக இருக்குது சார். தேட்டரில் அலறுது சார், சும்மா சொல்லக்கூடாது. இதோட அடுத்த பார்ட் எப்போ ஒரு காத்திருக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. படம் பிரமாதமாக இருக்குது சார். மறக்க முடியாத ஒரு படமாக பண்ணியிருக்காரு சார். உண்மையில வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். படம் சூப்பராக இருந்துச்சு. லெஜண்ட் பார்த்துட்டு இதை பார்த்தா நம்பவே மாட்டீங்க, இவர் தானே நடிச்சாருன்ட்டு. செமையாக நடிச்சிருந்தார், மஜாவாக நடிச்சிருந்தாரு. மஜா படம். ட்ரெயின் சீக்வன்ஸ்லாம் மெர்சிடாரு சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. போன படத்துக்கு இந்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா இவர் தானே இவருன்ட்டு பார்ப்பீங்க. ரொம்ப நார்மலாக நடிச்சிருப்பாரு, ஆப்டாக நடிச்சிருப்பாரு, சூப்பராக நடிச்சிருந்தாரு. பார்த்தேன். ஆக்சுவலி அது நல்லா ட்ரோல் பண்ணாங்க, ட்ரோல் மெட்டீரியலாக இருந்தது அந்த மூவி. ஆனால் இது பார்த்தீங்கன்னா யாருமே அந்த மாதிரி பண்ண முடியாது, ஏன்னா சூப்பராக இருந்தது. லைக் அந்த கனெக்டிங் எல்லா கேரக்டரும் யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த கேரக்டரையும் வேஸ்ட் பண்ணல. எல்லா கேரக்டரையும் கனெக்ட் பண்ணி நல்ல லாஜிக்கலாக எடுத்திருக்காங்க. சூப்பராக இருந்தது மூவி. அவங்க கேரக்டர் நல்ல இம்பேக்டாக, அவங்க இம்பேக்ட் நல்லா இருந்தது. அவங்க கேரக்டர் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ப்ளஸ் அந்த போலீஸ் கேரக்டர் எல்லாமே சூப்பராக இருந்தது. வில்லன் அந்த ட்விஸ்ட் எல்லாம் பயங்கரமாக இருந்தது. இன்ட்ரோல் சீக்வன்ஸ் தான் இன்னும் நம்ப முடியாமல் இருந்தது, நல்ல கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. கடைசி வரைக்குமே அந்த பொண்ணுக்கு அந்த எமோஷனல் கனெக்ட் கொடுக்காம கடைசியில் வந்து ஒரு ஆர்ட் டச்சிங்காக ஒரு கனெக்ஷன் கொடுத்தாங்க, நல்லா இருந்தது. ஓகே, தேங்க்யூ.